பாரத பிரதமர், வளர்ச்சி நாயகர், இந்த நாட்டை 2047 வல்லரசு பாரதமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 74வது பிறந்த தினம் இன்று. இந்த பிறந்த தினத்தில் இன்று தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் 2 வாரங்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சேவை வாரமாக கடைபிடிக்கிறோம். அதனுடைய இன்றைக்கு முதல் நாளாக இரத்த தான முகாம்கள் மற்றும் மருத்துவ முகாம்களை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியில் இன்றைக்கு அவினாசியில் நம்முடைய மருத்துவ பிரிவை சார்ந்த டாக்டர் அவர்களுடைய ஏற்பாடில் இன்றைக்கு இங்கு இரத்த தான முகாம் ஆனது நடந்து கொண்டிருக்கிறது. 74ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் விதமாக 74 பேர் இன்றைக்கு இங்கு இரத்த தானம் கொடுக்க இருக்கிறார்கள். அதில் நான் வழக்கமாக பிளட் டோனர், நானும் இன்றைக்கு இரத்த தானம் கொடுத்து இன்றைக்கு இந்த இரத்த தான முகாமை தொடங்கி இருக்கின்றோம். முகாம்கள், அதே போல் தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவது, இப்படி இந்த சேவை காரியங்களில் இன்றைக்கு நாளை சுகாதாரத்தை பேணுவது, ஸ்வச் பாரத் மிஷன், அதன்படி கோயில்களை சுத்தம் பண்ணுறது, ஏரிகளை சுத்தம் பண்ணுவது, ஸ்கூல்களை சுத்தம் பண்ணுவது, அல்லது பஸ்தி பகுதிகளை சுத்தம் பண்ணுவது, காலனிகளை விசிட், இப்படி பல்வேறு பணிகளை நாளையிலிருந்து தொடங்க இருக்கின்றோம். இந்த அக்டோபர் 2 முதல் 2 வரை இந்த பணியானது தொடர்ந்து நடைபெறும். கட்சி சார்பில் தொடர்ந்து மது ஒழிப்பு பற்றி சொல்லிட்டு வராங்க. நேற்று ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அவங்களது கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதை காலையில் சென்னையில் ரொம்ப தெளிவாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். இது மக்களை திசை திருப்பும் செயலாக தான் மக்கள் பார்க்கிறார்கள். அதாவது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா பயணம் கிட்டத்தட்ட 17 நாட்கள் முதலீட்டுக்காக போனார்கள். நாம் எதிர்பார்த்த அந்த முதலீடை அவரால் பெற்றுக்கொண்டு வர முடியவில்லை. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு நாடகம் இந்த நாடகம். அதனால தான் கரெக்டாக அவர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அமெரிக்காவிலேருந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் இந்த டிராமாவை ஆரம்பிக்கிறார். கரெக்டாக அவர் வந்தோடனே நேற்று போய் அங்கே பார்க்குறார். இது முழுக்க தமிழக மக்களை திசை திருப்பதற்காக திரு திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்து செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா. மதுவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான கோரிக்கை. நாங்கள் இன்று சொல்லவில்லை, தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பூரண மதுவிலக்கு வேண்டும். ஆனால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னது யாரு? திமுக அரசாங்கம். 2021 தேர்தலில் நாங்கள் படிப்படியாக குறைப்போம் நாங்கள். ஆனால் அதற்கு மாறாக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல இல்லையோ அங்கே எல்லாமே திறந்திருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி போய் மணமகிழ் மன்றங்கள் என்று பிரைவேட்டுக்கு ஊருக்கு திறந்து விட்டுருக்கிறாங்க. இதுதான் திமுகவினுடைய அந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதா? அவங்க சொல்றாங்க டாஸ்மாக் கடையில் அந்த மாநாட்டுக்கு போவாங்க. யார் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க? திரு TKS இளங்கோவன் அவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. ஏன் அவர்களுக்கு பதிலாக திரு TR பாலு அவர்களையும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் அனுப்பியிருக்கலாமே, அல்லது முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கலாமே. முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல இறந்தார்கள். முதலமைச்சர் இன்னைக்கு வரல அந்த இடத்துக்கு போகல, முதலமைச்சர் அங்க பார்வையிடல. ஆனா நாங்க இன்னைக்கு மக்கள் அந்த மாநாட்டுக்கு திமுக சார்பில் கலந்து கொள்வோம்னு சொல்றாங்க. இது முற்றிலுமாக மக்களை திசை திருப்புவது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும், அதிலிருந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதற்காக இவர்கள் இணைந்து நடத்துகின்ற நாடகம் இந்த நாடகம். இன்றைக்கு கூட்டணி அரசியலாக போய் கொண்டிருக்கிறது. அவரும் சரி பார்த்தாரு, நம்மளால இன்னி தனியாக ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. சரி கூட்டணியால்
ஒரு கூட்டணி முயற்சி பண்ணி பார்ப்போன்றதை தான் நான் பார்க்குறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் வந்து அந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதுதான் முதல் கோணல், முற்றிலும் கோணல் என்ற கருத்தாக தான் நான் பார்க்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதவர் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது, இவர் எப்படி ஒரு நடுநிலையோடு செயல்பட முடியும் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. ஒரு கட்சி தலைவராக அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய தலைவராக தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஒரு சார்பு மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்பது அனைத்து மக்களும், இந்து மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகை, அதற்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று அதை புறக்கணிப்பது ஒட்டுமொத்த மக்களையும் புறக்கணிக்கின்ற செயலாக தான் நான் பார்க்கிறேன். அமைச்சர்களும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். இது சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே சில சர்வதேச நிலைமைகளை பொறுத்து தான் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு பண்ணுவாங்க. வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதை எல்லாரும் முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை நான் கருத்து சொல்லுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.